சுர்ஜித் பிரச்சனையில் அரசு நடவடிக்கை பேசினதை காட்டிலும் விஜய் பேசவில்லை என்பதை தான் பேசினார்கள் அதிகமாக. விஜய் பேசலன்றது பிரச்சனை தான், நான் இல்லைன்னு. ஆனா அதை விட இந்த பிரச்சனையை பத்தி அவர் ஆளவே வரலையே. எப்போ பார்த்தாலும் வன்கொடுமை நடந்தால் ஏதோ ஒரு கட்சியின் தலைவரை மட்டும் கேள்வி கேட்காம நாம் என்ன பண்ணோம் இந்த வன்கொடுமையில்? நாம் ஒரு மனிதனா, சகத்துவம், ஒரு ஃப்ரெட்டர்னிட்டியாக நம்ம அது மூலம் அவன் என்ன பதில் சொல்கிறான்னா, நீ சாதிய சட்டத்தை மீறாதன்றான். மீறினா நான் அவனை வெட்டுவேன். நீங்கள் அவனை வெறும் மதுபோதை ஆசாமியாக பார்க்குறீங்க, நான் அவனை அப்படி மட்டும் பார்க்கல. மதுபோதையினால ஏன் அவன் சாதிக்காரனா அவன் வெட்டல? மேடம், உங்களுக்கு ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு எங்களுக்கு தான் உறுதி ஆயிடுச்சு. ஏன் அது எதிர் ஓட்டா மாறாதா? மாறாது. இந்த மக்கள் வந்து ஒரு வன்கொடுமை நடந்ததா மற்ற வன்கொடுமைகள் வெளியில பேசு பொருளாவே ஆகுது மற்ற ஏரியாக்கள்ல இருந்தா. பாய் தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் மற்றும் வழக்கறிஞர் திரு மோகன் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம எதிர்பாராத பல்வேறு சம்பவங்கள் நடக்குது, இப்போ தொடர்ந்து நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியும் கொடுக்குது. வன்முறை சம்பவங்கள் நடக்கிறத தொடர்ந்து இப்போ சிசிடிவி காட்சிகள்ல போதையினால போய் வெட்டிக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி கூட்டம் கூட்டமா கண்ணில் படுற எல்லாரையும் வெட்டுற ஒரு சம்பவம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. நாங்குநேரியில் நடந்துச்சு. அதுக்கான ஒரு பேச்சு அடங்குறதுக்குள்ள, அதற்கான நபர்களை கண்டுபிடிச்சு கைது செய்யறதுக்குள்ள, அந்த ரத்தம் காயறதுக்குள்ள திரும்ப சிவகங்கையில இன்னொரு சம்பவம். அதே மாதிரி ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு கிராமத்துல மட்டும் போய் சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போது அப்படியே போற வழியில யாரெல்லாம் தடுக்க வராங்களோ எல்லாரையும் வெட்டுறாங்க. யாரு என்ன, இதற்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஏற்கனவே தனிப்பட்ட விரோதம் இருக்கா, இல்ல வேணும்னே சமூகத்தின் சார்பாக மட்டுமே இந்த கொலைவெறி தாக்குதல்கள் நடக்குதா அப்படிங்கிற விவரங்கள் இன்னும் வெளிவரனாலும் ஏற்கனவே அங்க நடந்த சம்பவங்கள் அடிப்படையில பார்க்கும்போது ஒரு சாதிய வன்கொடுமை அதனால காரணத்தினாலதான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. இதை எப்படி பாக்குறீங்க? இது ஏன் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு? இதை நிறுத்துறதுக்கு அரசு என்ன பண்ணும்? இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாபா சாஹேப் தாக்கல் செய்யும்போது அதை வந்து லா டே ஸ்பீச்சுன்னு சொல்லுவோம். நவம்பர் 26, 1949 இந்திய அரசமைப்பு சட்டத்தை தாக்கல் செஞ்சுட்டு அவர் ஒரு உரையை நிகழ்த்தினார். அதில் அவர் வந்து சொல்கிறாரு, நாம் வந்து அரசியல் ரீதியாக இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புது உலகத்துக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறோம். அரசியல் ரீதியாக நம்ம எல்லாரும் சமம், ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்குன்ற நிலையை அடைஞ்சாச்சு. இதை வந்து பொலிட்டிக்கல் டெமோக்ரஸின்னுவாங்க, அரசியல் ஜனநாயகம். அரசியல் ஜனநாயகத்தில் இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு சம உரிமை கிடச்சிச்சு. நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, நான் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, நான் நீங்கள் அதானியாக இருந்தாலும் சரி, அம்பானியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு ஓட்டு தான், எனக்கும் ஒரு ஓட்டு தான். அரசியல் ரீதியாக சமமான நிலைக்கு வந்துடுச்சு. ஆனால் சமூக ரீதியாக நம்ம அந்த மாதிரியான நிலைக்கு வந்துட்டோமா? அப்படி வரலை. சமூக ஜனநாயகம்ன்றார் அதை. சோஷியல் டெமோக்ரஸியில் நம்ம இன்னும் அந்த சமமற்ற நிலையை தான் கடைபிடிச்சிட்டு வரோம். நம்ம அரசமைப்பு சட்டம் என்கின்ற அந்த மேல் கட்டுமானத்தை சமத்துவமின்மை, அசமத்துவ சமூகத்தின் மீது கட்டமைச்சிருக்கோம். அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சமத்துவம் இல்லாத ஒரு சமூகத்தின் மீது அந்த அரசமைப்பு சட்டத்தை எடுத்து வச்சுருக்கிறோம். சோஷியல் மொராலிட்டியில் பார்க்கும்போது இந்த சமூகத்தில் யாருக்குமே வந்து சமம்ன்ற, சமத்துவம், சகத்துவம்ன்ற, சகோதரத்துவம் பாவிக்கிற அந்த எண்ணம் இல்லை. ஆனால் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியில் அப்படி இருக்குது. கான்ஸ்டியூஷனில் அந்த மொராலிட்டியை அந்த அரசமைப்பு சட்டம் வலியுறுத்துது. இப்படி இருக்கும்போது அதை அமல்படுத்துகிற மனிதர்கள் வந்து அசமத்துவ எண்ணத்தை கொண்டிருக்கிறாங்க, லட்சியத்தை கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரடிக்ஷனுக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த அரசமைப்பு சட்டம் ஒன்றுத்துக்கும் பயனில்லாமல் ஆகிடும்னார். இது தொடர்ந்துச்சுன்னா இந்த சமூக ஜனநாயகத்தில் அசமத்துவமும் அரசியல் ஜனநாயகத்தில் சமத்துவமும் தொடரும் வரை இது வந்து கேள்விக்குறியாகும். இந்த அரசமைப்பு சட்டமே கேள்விக்குள்ளாக்கப்படும்ன்றார். இன்றைக்கும் இந்த சம்பவங்கள் நமக்கு அதை தான் உணர்த்துது. நீங்கள் நாங்குநேரியில் நடந்தது அது வேற ஒரு ஆஸ்பெக்ட். அங்கே வந்து காஸ்ட்டும் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு, அதை தாண்டி வேற ஒரு ரோலும் ப்ளே பண்ணியிருக்கு. ஒரு அடியாள் கும்பலில் தன்னை சேர்த்து கொள்வதற்காக வந்து போயிட்டு ஒரு ரெண்டு தான் சாதி சாராத சாதி இந்து சமூகத்திலையும் போய் வெட்டுறான், ஒடுக்கப்பட்ட சமூகத்திலையும் மக்களை பார்த்து வெட்டுறான். ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் ஒருத்தர் உயிரிழந்துட்டார். சாதி இந்து சமூகத்தை சேர்ந்த ஒரு 4 பேர் வந்து இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க உயிர் பிழைப்பாங்களா அப்படின்னு தெரியாத அளவில் இருக்கிறாங்க. அது வேற ஒரு இது. இப்போ சிவகங்கையில் நடந்தது அது முற்றிலும் ஒரு சாதிய பகை. இப்போ இது ஏன் தொடருது? ஏதோ ஒரு வகையில் இது வந்து தேர்தல் காலகட்டம்ன்றதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் இது ஏன் நடக்குது,
இது வந்து வேற ஒன்றுத்துக்காக கட்டவிழ்த்து விடப்படுதா, அந்த கோணமும் யோசிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரசியல், தேர்தல் இதோட மட்டுமே நம்ம ஒப்பிட்டு பார்க்கறதுனால தான் நம்ம தோல்வி அடைகிறோமோன்னு தோணுது. நம்ம இதை இன்னும் சமூக ரீதியாக நம்ம இதை புரிஞ்சுக்கலையோ, நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, எல்லாத்தையும் வந்து அரசியல் ரீதியான தீர்வுகளை நோக்கியே நகர்றதுனால இந்த பிரச்சனை வருதோ அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது, இது சொல்கிறதுனால நம்ம அரசை இந்த பிரச்சனையிலேருந்து ரூல் அவுட் பண்ணல. ஆளும் அரசையோ இல்லை அந்த அரசின் எந்திரங்களையோ நம்ம ஒட்டுமொத்தமாக நிராகரிச்சுட்டு எந்திரங்களோ அது வந்து இந்த பிரச்சனைகளை அது எப்படி எதிர்கொள்ளுது. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு சோஷியல் ரியாலிட்டி இதுதான். ஆனால் ஒரு ஸ்டேட் அது என்ன கேரக்டர், அது என்ன ரோல் ப்ளே பண்ணுது, அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டேட்டும் தோல்வி விடுறது எப்படி. பாபாசாஹேப் என்ன சொல்கிறாரு, இந்த சட்டத்தை இயக்குபவர்கள் அவங்களும் அசமத்துவ எண்ணத்தை கொண்டிருப்பவர்களாக இருக்கும் பொழுது இந்த அரசமைப்பு சட்டம் பயனற்றதாக இருந்துடும்ன்றார். அப்போ மீண்டும் மீண்டும் இந்த அரசமைப்பை இந்த கான்ஸ்டியூஷன் மொராலிட்டியை ரியல் சென்ஸில் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் எந்த அளவுக்கு இருக்கோ அதை காட்டிலும் இன்னொரு பொறுப்பு அதுக்கு கார்டியனாக இருக்கிற கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் உண்டு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அசமத்துவ எண்ணத்தை தான் கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஒடுக்கப்பட்டவருக்கோ விளிம்புநிலை மக்களுக்கோ எது நடந்தாலும் அதை ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்த்து ஒரு தரப்பை இல்லை அந்த பிரச்சனையை பேசு பொருளாகாமல் அதை வாய் மூடுறதோ, அதை பேசுகிற ஊடகங்களை மறைப்பதோ, அங்கே போகக்கூடிய செயற்பாட்டாளர்களை தடுப்பதுலையும் பத்திரிகைகளை செய்தி வராமல் பார்த்துக்கிறதுலையும் தான் இவங்க முழு கவனம் இருக்குதே தவிர இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் தடுக்கணும் அப்படின்றதுல எந்த ஒரு எண்ணமும் இவங்களுக்கு இருக்கிறதாக தெரியல. ஆமா, இதுல கூட காவல்துறையினர் இங்க நடந்த சம்பவத்தை வெளியே சொல்லாதீங்கன்னு அங்க இருக்க கிராம மக்கள்கிட்ட சொன்னதாகவும் அவங்க சொல்றாங்க. ஆமா, ஏன் அது அப்படி சொல்றதுனால இதை பூசி மூழ்கிட முடியும், இது மக்களுக்கு தெரியாம பண்றதுனால என்ன பலன் இருக்குன்னு நினைக்கிறாங்க? தெரியாம பண்றதுனால என்ன பலன் இருக்குன்னா, அவங்களுக்கு நியாயம் கிடைக்காம பார்த்துக்கக்கூடிய பலன் இருக்கு. நீங்க தமிழ்நாடு காவல்துறைன்றது அது வெறும் காவல்துறை இல்லை, அது சாதித்துறை. நீங்கள் ஒடுக்கப்பட்ட இதை சொல்கிறதுல எனக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை. ஷெட்யூல் காஸ்ட்டு மைனாரிட்டிலேருந்து வர போலீஸ்காரங்க மட்டும்தான் போலீஸ்காரங்களாக இருக்கிறாங்க. மற்ற கம்யூனிட்டிலேருந்து வரவங்க யாருமே போலீஸ்காரங்களாம் இல்லை. அந்தந்த சாதியாக இருக்கிறாங்க, அந்தந்த மதமாக இருக்கிறாங்க. இது சொல்கிறதுக்கு எனக்கு பயமும் இல்லை, அச்சமும் இல்லை, தயக்கமும் இல்லை. என்ன ஆதாரம் சரி, எதன் அடிப்படையில் அப்படி சொல்கிறீங்க? எங்களுடைய கல செயற்பாட்டில் இதுதான் எங்களுக்கு கிடைக்கிது. இதுதான் எங்களுடைய அனுபவம். எங்கள் அனுபவம் இப்படியாக தான் இருக்குது. ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்தும் மைனாரிட்டி சமூகத்திலேருந்தும் வரக்கூடிய போலீஸ்காரங்க மட்டும்தான் தன்னுடைய சமூக சார்பு எந்த இடத்துல தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுல குறியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களால சர்வை பண்ண முடியாது. ஒரு இஸ்லாமியர் வந்து தெரிஞ்சுட்டா அவங்களால சர்வை பண்ண முடியாது. ஆமாம், பண்ண முடியாது. ஆனால் இவங்க வந்து எந்த அளவுக்கு சமூக சார்பாக இருக்கிறாங்களோ அப்போ தான் அவங்களால சர்வை பண்ண முடியும்னு இந்த தரப்பு நினைக்குது. ஒடுக்கப்பட்டவனுக்கு ஒரு இது வருதா, கவுண்டர் எஃப்ஐஆர் வாங்கு. ஒரு ஷெட்யூல் காஸ்ட் அட்ராசிட்டி நடக்குதா, சரி வெளியில் பூதாகரமாக போயிடுச்சா, இப்போ எஃப்ஐஆர் பதிவு பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க, சாதி இந்த தரப்புலேருந்து கூப்பிட்டு ஒரு கவுண்டர் எஃப்ஐஆர் கொடுங்க மாமா, கொடுங்க சகலை, நம்ம ஆளுங்க தானே நீங்கள் கொடுங்க, வாங்கி அது ஒரு கவுண்டர் எஃப்ஐஆர் போட்டு இந்த எஃப்ஐஆரை வச்சுட்டு இவங்களை மிரட்டுறது ஒடுக்கப்பட்ட தரப்பை. ரொம்ப சமீபத்தில் வந்த NCRB டேட்டாவும் அதுதானே சொல்லுது. கவுண்டர் எஃப்ஐஆர் மூலம் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் பண்ணி க்ளோஸ் செய்யப்பட்ட வன்கொடுமை புகார்கள் ஏராளம். கன்விக்ஷன் ரேட்டில் தேசிய சராசரியை விட நம்ம பின்தங்கி இருக்கிறோம். எல்லாத்துலேயும் நம்ம தேசிய சராசரியை விட மேலே இருக்கிறோன்னு சொல்கிறாங்களா, தம்பட்டா அடிச்சுக்கிறாங்களா? உண்மையிலேயே சோஷியல் ஜஸ்டிஸ்ன்றதுக்கு எது உரைக்கல்? கல்வி ஒரு உரைக்கல் தான், நான் இல்லைன்னு மறுக்கல. கல்வியை தவிர்த்து முக்கியமான உரைக்கல் இங்கே வன்கொடுமைகள், இது சமத்துவம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய கல்வி நமக்கு எதை போதிச்சதுன்ற ஒரு இது இருக்குல்ல, அதன் அடிப்படையே ஈக்குவாலிட்டியை போய் கொண்டு போய் சேர்க்கிறது. அப்போ இங்கே சமத்துவமே இல்லை, கல்வி மட்டும் இருந்து என்ன பயன்? தேசிய சராசரியை விட பாதிக்கு குறைவாக தான் இருக்குது. அப்போ இது எதை காட்டுதுன்னா, நமக்கு கிடைச்ச கல்வி அது வந்து சமூக கல்வியை நம்மளுக்கு போதிக்கலை. நாம் உண்மையிலேயே ஒரு பேருக்கு வேணால் நம்ம முற்போக்கு மாநிலம்னு சொல்லலாம், ரேஷனலாக இருக்கிறோன்னு. ஆனால் தமிழ்நாடு மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு வன்கொடுமையின் போதும் அது என்ன நிரூபிக்குதுன்னா, தமிழ்நாடு இஸ் அ பிசி ஸ்டேட், ஓபிசி ஸ்டேட்டுன்றதை வந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் இதை வந்து ஒரு போதை கலாச்சாரத்தினால இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு ஒரு கருத்து இருக்குல்ல. நான் என்ன கேட்குறேன், போதை கலாச்சாரத்தினால ஏன் வந்து சாதி இந்துக்களுக்கு வெட்டே விழுறதில்ல? குடிக்கிறது ஓபிசி, வெட்டுப்படுறத மட்டும் ஏன் ஷெட்யூல் காஸ்டாக இருக்கிறாங்க? இந்த கேள்வி எழுதா இல்லையா?
இது எல்லாத்துக்கும் வேற ஒரு இடத்துக்கு போய் பதில் தேடாதீங்க. உண்மையான பதில் என்ன? டிரைவ் ட்ரூத் ஃப்ரம் ஃபேக்ட். உண்மையிலிருந்து இப்போ பொருண்மையிலேருந்து உண்மையை கண்டறிவோம். ஃபேக்ட்லேருந்து உண்மை என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஃபேக்ட் அப்படி இல்லையே. நீங்கள் சொல்லக்கூடியது ஃபேக்டாக இல்லையே. ஃபேக்ட் வேற ஒன்றா இருக்கே. அப்போ நம்ம இது உண்மையிலே இங்கே நீங்கள் எந்த அளவுக்கு ஆன்டி தலித்தா ஒரு கவர்மெண்ட் இயங்குதோ அந்த அளவுக்கு தான் அது அடுத்த தேர்தலில் வெல்ல முடியுன்ற அளவுக்கு இருக்கு இங்கே நிலைமை. சரி, இப்போ வாழும் அரசா இருக்கிறாங்க, காவல்துறை அவங்க கையில தான் இருக்கு. இப்போ பட்டாக்கத்தி எடுத்துட்டு போறாங்க, மது போதையில போறாங்க, அதுவும் நடு இரவுல போறாங்க. அப்போ ரோந்து பணியில போலீஸார் இல்லையா? இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்கு முன்னாடி இப்படி நடக்காம தவிர்க்க வேண்டியது அவங்க பொறுப்பு தானே? ஏங்க, ரோந்து, காவல்துறைக்கிட்ட ஆயுதம், இதை தாண்டி நான் இன்னொன்று சொல்கிறேன். இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் தான் அதுக்கு பேர். நீங்கள் இருக்கிற ஆக்ட்லேயே ப்ரிவென்டிவ் ஆக்ட்னு எதை சொல்கிறாங்கன்னா, அட்ராசிட்டி ஆக்டை தான் ப்ரிவென்டிவ் ஆக்ட்ன்றாங்க. ப்ரொஹிபிஷன் சொல்லலை, ரெட்ரிபியூட்டிவ் சொல்லலை. அது ப்ரிவென்ட், தற்காப்பது, தடுப்பது. வன்கொடுமை தடுப்பு சட்டம். வன்கொடுமை வந்த பிறகு தண்டிக்கும் சட்டம் மட்டும் கிடையாது, அது பினிடேட்டிவும் இருக்குது. அது தண்டிக்கும் சட்ட பிரிவுகள் இருந்தாலும் அது ப்ரிவென்டிவ், தடுக்கக்கூடியதாக இருக்கு. அது தடுப்பதற்கு சில நெறிமுறைகளை சொல்லுது. உதாரணத்துக்கு மாவட்டம் தோறும் வன்கொடுமை கண்காணிப்பு கூட்டங்கள், மாநில அளவு கண்காணிப்பு கூட்டங்கள், இதெல்லாம் நடத்தியிருக்காங்களா இந்த அரசு? நடத்தலை. இதெல்லாம் நடத்தினா இதெல்லாம் தடுக்க முடியுமான்னு கேட்பாங்க சில அறிவுஜீவிகள். அந்த அறிவுஜீவிகளுக்கு சொல்லக்கூடியதுன்னா, நடந்ததுன்னா அது வன்கொடுமைகளை கண்காணிக்கும் கூட்டங்கள் முறையாக நடந்தாலே ஏதோ ஒரு வகையில் அரசு அதிகாரிகளுக்கு ஒரு அச்சம் ஏற்படும்ன்ற ஒரு முதல் படியை கூட எடுத்து வைக்கல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, வெரி ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டெப்பே நம்ம எடுத்து வைக்கலாம். இதில் எங்கேருந்து நம்ம தடுப்போம்? இதுக்கப்புறம் வன்கொடுமை ஏற்படுத்த நபர்களை வெளியேற்றுறது, அதெல்லாம் அடுத்தடுத்து. அதெல்லாம் நம்ம பண்ணதே இல்லை, யோசிச்சு கூட பார்த்ததில்லை நம்ம மாநிலத்தில். ஒரு வன்கொடுமை நடந்ததான் மற்ற வன்கொடுமைகள் வெளியில பேசு பொருளாவே ஆகுது. மற்ற ஏரியாக்கள்ல இருந்து அவங்க எங்க ஏரியால இப்படி நடக்குது அப்படின்றாங்க. ஸோ நம்ம முதல் ஸ்டெப்பே பண்ணலையே. இந்த ஆட்சி பொறுப்பெடுத்து இது வரைக்கும் 3 முறையோ 4 முறையோ தான் நடந்திருக்கு. நேரத்துக்கு 10 முறைக்கு நடந்திருக்கணும். கிட்டத்தட்ட 50% கூட்டங்கள் கூட நடத்தல. ஆண்டுக்கு 2 முறைன்றது அட்லீஸ்ட் ஸ்டேட் வைட். அந்த அட்லீஸ்டே இங்க நடக்கல. அட்லீஸ்டே நடக்காத போது இவங்க எங்கிருந்து வன்கொடுமையை தடுப்பாங்க உண்மையிலே? அப்ப தலித்துகளுக்கு பாதுகாப்பான திராவிட ஆட்சின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்க திராவிடியன் இந்த மாடல் கவர்மெண்ட் சொல்லக்கூடியதுல வன்கொடுமைகள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. நான் இதை ஒரு ஒரு வெறுமனே ஒரு அரசு பியூரோக்ராட் பார்வையில இருந்து மட்டும் சொல்றேன். எந்த இடத்துலையுமே இந்த அரசுடைய செயல்பாடுகள், பதில்கள், இந்த அரசு வன்கொடுமைகளை எதிர்கொள்ளும் விதம் எதுலேயுமே ஒரு ஒடுக்கப்பட்ட நலன்ல இருந்து எடுக்கல. நான் என்ன சொல்றேன், ஃபார் தலித்துன்னு கூட வேணாம், ஆன்டி தலித்தா இல்லாம இருந்தாலே போதும். நீங்க பிரவீன் ஷர்மிளா எடுத்துக்கங்க, சுர்ஜித் படுகொலை எடுத்துக்கங்க, வேற எந்த ஆணவ கொலைனாலும் எடுத்துக்கங்க. தனி சட்டம் இயற்றுவதற்கே 4 ஆண்டு கடுமையா போராடின பிறகு கடைசியா ஒரு குழுவுக்கே 4 ஆண்டு. இன்னொன்று இத்தனைக்கே ஆணவ கொலை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அந்த சட்டமே தேவையில்லை. அந்த சட்டம் ஓபிசி நலன்லேருந்து தான் கேட்குறோம். ஏன் ஓபிசி மக்களுக்கு அது தேவைப்படுதுன்னா, சற்றேறக்குறைய ஒடுக்கப்பட்ட மக்கள் சாவுற அதே எண்ணிக்கையில் ஓபிசிகளை சாவுறாங்க ஆணவ கொலையில், ஆணவ கொலையினால். அப்போ எனக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது. எப்போ என்னைய கொண்டுட்டா எனக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது. நான் போய் எனக்கான நீதியை நான் அந்த சட்டத்திலேருந்து பெற்றுக்க முடியும். இப்போ ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்புலேருந்து வந்தாருன்னா அவருக்கு அந்த சட்டம் கூட இல்லை. இல்லையே, வெறும் ஐபிசி வச்சுட்டு என்ன நாக்க தான் வலிக்கணும். புரியுதுங்களா? அந்த ஓபிசி நலன் கூட அதுல சாதி எதிர்ப்பு தான் செய்ய மாட்டேன்றது ஒரு அரசு. சாதி எதிர்ப்புக்காக என்ன பண்ணாங்க, வெறும் அடையாளங்களா பெயர்கள்ல அந்த மாதிரி தான் வராங்களே தவிர ரியல் சென்ஸ்ல வரல. இப்ப தெருக்களுடைய பெயர்களை காலனிகளை மாத்துறது அந்த மாதிரி அது தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதை நான் டீமீன் பண்ணல. அதை நான் மொத்தமா அதை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண நான் விரும்பல. அதை விட முக்கியமான செயல்கள் நிறைய இருக்கு. அதோடு சேர்த்து முக்கியமான பல செயல்கள் இருக்கு. அதெல்லாம் செய்யணும்னா, ஆனா அதை மட்டும் செஞ்சா எப்படி போதும்? அதெல்லாம் அடையாளங்கள் தான். அதனால யாரும் எங்கேயோ கொந்தளிக்க போறது இல்லை பேரை நிற்கிறதுனால. ஆனா அது பண்ணணும். ஒரு கவர்மெண்ட்
நான் இந்த இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு அரசு கவனம் செலுத்துதுன்னும் போது ம். நான் உங்களுக்கு பாராட்டியே சொல்றேன். ம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்துறீங்களே, முக்கியமான பல விஷயங்களை கவனம் செலுத்தாம இருக்கிறீங்களே. இப்போ நாங்குநேரியில் நடந்த சம்பவத்துக்கு முன்னாடியே நாங்குநேரியில் ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருது. மாணவருடைய படுகொலை பார்த்திருந்தோம். அதுல கைதான 2 பேர் வந்து பிணையில வந்து திரும்ப அவங்க தான் இந்த அவங்க தான். பிரச்சனையில இருக்காங்க. அப்ப என்ன செய்யறது இப்படி பண்றவங்கள? வன்கொடுமை தடுப்பு சட்டமே என்ன சொல்லுதுன்னா, வன்கொடுமை ஏற்படுத்தக்கூடிய நபர்களா அந்த பகுதியில இருந்து அப்புறப்படுத்தணும்னு. அதான் சொன்ன தடுப்பு சட்டம்னு. இது திரும்ப அவங்க வந்து செய்ய முடியாத அளவுக்கு தடுக்கணும். என்ன பண்ணீங்க நீங்க? அப்பாவி ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து ஏதோ ஒரு தெரியாம ஒரு வழக்குல போயிட்டு அவன் மேல 10 பொய் வழக்க கூடுதலா போட்டு அவனை வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ஆக்கி அவனை அந்த வாழ்க்கையே ஒரு குற்றவாளியாவே அவன் வாழ்க்கையை தொடரணும். வேற வழியே இல்லாம வேலையே கிடைக்காத போது எதனா ஒரு கூலிப்படையில சேர்ந்து போய் என்கவுண்டர்ல சாகணும். இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தரீங்க. ஏதோ ஒரு சின்ன ஒரு சாதாரண சண்டையில ஈடுபட்டவன் கடைசியில ஒரு கொலைகாரன் வரைக்கும் போறதுக்கான ஒரே காரணம் இந்த அரசு. ஆனா சாதிய வன்கொடுமை செய்யற ஒருத்தனா வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கண்காணிப்போ, சாதாரண ஆட்களுக்கு இந்த கண்காணிப்பெல்லாம் பண்ணுறீங்களா? ஏன் இந்த கண்காணிப்பெல்லாம் இவங்கள மாதிரி ஆட்கள் மேலே இருக்க மாட்டேங்குது? ஏற்கனவே வன்கொடுமை செஞ்சவனே மறுபடியும் மீண்டும் ஒரு அட்ராசிட்டியில் போய் ஈடுபடுறான்னா இப்போ இந்த அரசு தானே காரணம். அவன் என்ன மகானா? அவன் ஏன் அவன் மேலே வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கு? இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு அரசு முகம் கொடுக்காம இருப்பது இந்த இடத்துல தான் நம்ம சொல்கிறோம். எந்த இடத்துல நம்ம வந்து ஒரு அரசை மட்டுமே ப்ளேம் பண்ணிட முடியாதுன்னு சொல்கிறோமோ அதே இடத்துல இருந்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், இதெல்லாம் அரசு பொறுப்புலேருந்து விலகிடுச்சு. இந்த 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 சம்பவங்கள் வந்து அரசு விலகிடுச்சு. இந்த இடத்துலலாம் நம்ம அரசு குற்றம் சாட்டுறோம். இதெல்லாம் நீங்களும் நானும் பண்ண முடியாதுல்ல. இப்போ இந்த மாதிரி தொடர் சம்பவங்கள் நடக்குது, தேர்தல் வருது. அட்லீஸ்ட் அதை ஒரு காரணமா வைத்து கூட இனிமேல் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்க முடியாது, ஏதாவது செய்வாங்களா? தேர்தல்லாம் வந்தா இன்னும் அமைதியா இருப்பாங்க. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இப்ப மக்கள் வந்து கேள்வி கேட்பாங்க, ஒரு பதில் கொடுக்கணும், இந்த நேரத்துல ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு உங்களுக்கு ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு எங்களுக்கு தான் உறுதி ஆயிடுச்சு. ஏன் அது எதிர் ஓட்டா மாறாதா? மாறாது. இந்த மக்கள் வந்து பொது நலன்ல இருந்து ஓட்டு போடுவாங்க, பொது நோக்கிலேருந்து ஓட்டு போடுவாங்க. எங்களுக்கு வந்து அந்த ஓட்டு வந்து எங்களுக்கு நேர்ந்து விட்டா மாதிரி, அது கோவிலுக்கு நேர்ந்து விட்ட ஆடு மாதிரி. என்ன ஆகுனாலும் எங்களுக்கு ஓட்டு போடுவானே எங்களுக்கு அசாத்திய நம்பிக்கை இருக்குது. இந்த ஓட்டை எப்படியோ வாங்கிடுவோன்ற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. ஓபிசி ஓட்டு இதிலெல்லாம் நடவடிக்கை எடுத்துட்டா வராது. அதனால நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம். இதுதான் அரசு, இதுதான் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளோட நிலை. சரி, இப்போ இது மட்டும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு இவ்வளோ ஃபஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக ஓபிசி ஓட்டுகள் கூட போகலாம் இல்லையா? சட்டம் ஒழுங்கா சரியா பார்க்காத ஒரு அரசு அப்படி அது வேணா போவோம், ஒரு பொதுவாக வேணா போவோம். இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த நாங்குநேரில் நான் அவங்களுக்காக வருத்தப்படுறேன். கூட அவங்களுக்கோ பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த இடத்துல ஏதோ ஒரு நீதி கிடைக்க வாய்ப்பு உண்டு. சிவகங்கையில் கிடைக்காது. சரி, அப்படியே பார்க்குறோம் சிசிடிவியில் போகும்போது தடுக்க வர்றவங்களெல்லாம் வெட்டி போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. ஏங்க இதுதாங்க நீங்கள் ஒரு சாதிய வன்கொடுமை அது மீண்டும் மீண்டும் செய்ய அது என்ன மெசேஜ் சொல்லுதுன்னா, உங்கள் சோஷியாலஜிக்கலாக உங்களை வந்து சைக்கலாஜிக்கலாக உங்களை வந்து டெரரைஸ் பண்ணுது, வெட்டுது சாதி உங்களை. அது மூலம் அவன் என்ன பதில் சொல்கிறான்னா, நீ சாதிய சட்டத்தை மீறாதன்றான். மீறினா நான் அவனை வெட்டுவேன். நீங்கள் அவனை வெறும் மதுபோதை ஆசாமியாக பார்க்குறீங்க, நான் அவனை அப்படி மட்டும் பார்க்கல. அப்படி பார்க்கக்கூடாது. மதுபோதையினால ஏன் அவன் சாதிக்காரனா அவன் வெட்டலை? ஏன் அவன் வீட்டில் இருக்கவங்கள வெட்டலை? சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஒடுக்கப்பட்ட தெரு பக்கம் வந்து அங்கே வந்து வெட்டுறான்னா அப்போ அவன் நோக்கம் என்ன? மது எப்படி குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை மட்டும் வெட்டுன்னு சொல்லி வெறி தரமா? மது ஒரு வெறி தரம், ஒத்துக்கிறேன், ரைட்டு. சிறுமுறையில் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டு திடீர்னு கண்ணாமின்னு வெட்டுறாரு மது போதையில். மனித தன்மை இல்லாத நிலைக்கு கொண்டு போயிடுச்சு. ஆனா அந்த மனித தன்மையில எப்படி வந்து தான் சாதியை வெட்டக்கூடாது, இன்னொரு சாதியை மட்டும் வெட்டணும்னு எப்படி அங்க போச்சு? இதுக்கு நம்ம பதில் தேடணும். முதல்ல வெறுமன போதை பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, கஞ்சா பிரச்சனை, கஞ்சா புழக்கத்தை நிறுத்தணும், இந்த மாதிரியான கோரிக்கைகளை வைக்கிறது அது மட்டும் கிடையாது. அதை தாண்டி பல விடயங்கள் இதுல இருக்கு. சரி, இப்போ இதை நிறுத்தணும், இல்லை இதை வந்து கொஞ்சமாவது ஸ்டாப் பண்ணணும், இனிமேல் நடக்காம தடுக்கணும்னா என்ன வழிவகைகள் செய்யணும் அரசு? எங்க நம்ம கிட்ட வந்து ஒரு சிறந்த சட்டம் இருக்குங்க. பாலகோபால் தான் சொல்லுவார், அறிஞர் பாலகோபால். ஒரு சட்டங்களை அரசோட ஏமாற்று கருவியாக மட்டும் பார்க்கக்கூடாது,
அது மக்களுடைய போராட்டங்களின் விளைவாகவும் பார்க்கணுன்னாரு. அப்படி போராட்டங்களின் விளைவாக வந்த சட்டம் தான் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம், ப்ரிவென்டிவ் ஆக்ட். அந்த ப்ரிவென்டிவ் ஆக்டை நாம் குறைந்தபட்சம் அந்த ஆக்ட் சொல்லக்கூடிய அளவுலனாச்சும் ஒரு அரசு இயங்கணும். அது இயங்கினாலே கிட்டத்தட்ட வந்து வன்கொடுமைகள் குறையுமோ இல்லையோ, ஆனால் ஒரு குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு நீதினா கிடைக்கும். இருக்கிற சட்டங்களை ஒழுங்கா நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். அது ஒன்று. ரெண்டாவது, சமூகமாக நாம் திருந்த வேண்டியது இருக்குங்க. இது வெறும் அரசுக்கும் நமக்கும் இணைப்பான பொறுப்பு உண்டு, கூட்டு பொறுப்பு உண்டு. அந்த கூட்டு பொறுப்பில் எப்போ பார்த்தாலும் வன்கொடுமை நடந்தால் ஏதோ ஒரு கட்சியின் தலைவரை மட்டும் கேள்வி கேட்காம நாம் என்ன பண்ணோம் இந்த வன்கொடுமையில், நாம் ஒரு மனிதனா, சகத்துவம், ஒரு ஃப்ரெட்டர்னிட்டியாக நம்ம கூட வாழ்கிறவங்களுக்கு நாம் முதல்ல குரல் கொடுத்தோமா? நீங்கள் முதல்ல ஒரு கட்சி தலைவரை எதிர்த்து பதிவு போடுறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த சம்பவத்தை எதிர்த்து பதிவு போடுங்க ஒருத்தரும். ஆமாம், அந்த சம்பவத்தை கண்டிங்க. அந்த சம்பவத்தில் எந்த சாதியோ அந்த சாதியை கண்டிங்க. பிளைண்டாக கண்டிக்காதீங்க, குறிப்பிட்டு. ஆமாம், குறிப்பிட்டு சொல்லுங்க. விஜய் பேசலன்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் ஆதரிக்கக்கூடிய கட்சி பேசுச்சா பேசலையான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா. ஆனா இந்த விஷயத்துல விஜய் கூட ஏதோ சொல்லியிருந்தாரு அப்படிங்கறது பார்த்து. அதான் ரைட்டு, சொல்லட்டும், சொல்றேன். ஏன்னா சுர்ஜித் பிரச்சனை பத்தி பேசுவதை காட்டிலும், சுர்ஜித் பிரச்சனையில் அரசு நடவடிக்கை பேசினதை காட்டிலும் விஜய் பேசவில்லை என்பதை தான் பேசினார்கள் அதிகமா. புரியுது. விஜய் பேசலன்றது பிரச்சனை தான், நான் இல்லைன்னு. ஆனா அதை விட இந்த பிரச்சனையை பத்தி அவர் ஆளவே வரலையே, அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, ஒரு அனானிமஸ், அப்படி கூட சொல்றேன் நான். ஆனால் எனக்கு பொறுப்பாக எனக்கான பொறுப்பாளி யார்? பொறுப்பாளர் அவன் கஸ்டோடியன் அமைதியாக இருக்கிறாரு. ஸோ அதை நம்ம வந்து அதெல்லாம் கேள்விக்குள்ளாக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு தீர்வாக அமையும். நாம் சமூகமாக ஒரு கூட்டு பொறுப்பு நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. அந்த கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டின்றது அது வெறும் டாக்குமெண்ட்டில் மட்டும் இருக்கிறது இல்லை, அது நம்மக்கிட்டேருந்து வளரணும். நம்மளுடைய அந்த ஃப்ரெட்டர்னிட்டி, சகத்துவம், நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்தோட முகவுரை, எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த அரசமைப்பு சட்டத்தோட முகவுரையில் ஃப்ரெட்டர்னிட்டின்ற வார்த்தை இல்லை. ஃப்ரெஞ்சு புரட்சியில் இருந்தது ஃப்ரெட்டர்னிட்டின்ற வார்த்தை, ஆனால் பௌத்தத்தில் இருந்தது ஃப்ரெட்டர்னிட்டி. பாபா சாஹேப் அம்பேத்கர் பௌத்தத்துலேருந்து அந்த ஃப்ரெட்டர்னிட்டின்ற வார்த்தையை எடுக்கிறார். அப்போ அந்த முதல்ல நேரு கொடுத்த குறிக்கோள் தீர்மானத்தில் ஃப்ரெட்டர்னிட்டின்ற வார்த்தை கிடையாது. குறிக்கோள் தீர்மானம் தான் பிரியாம்பலாக இருந்துச்சு. ஆனால் ஃப்ரெட்டர்னிட்டின்ற வார்த்தையை அம்பேத்கர் போடுவதற்கு பின்னாடி அவருடைய உழைப்பு பெருசு இருந்தது. ஆனால் அவர் வார்த்தையை போட்டுட்டாரு. செயல் வந்து நம்ம கிட்ட தான் இருக்கு, உங்ககிட்ட, என்கிட்ட, அவர்கிட்ட, இவர்கிட்ட, இவங்க கிட்ட தான் இருக்கு. அதை நம்ம என்னைக்கு செயலூக்கமாக கொண்டு வரோமோ அன்னைக்கு தான் நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். கண்டிப்பா சார். இனிமேலாவது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அதற்கான வேலைகளை சமூகமா சேர்ந்து எல்லாரும் மாற்றணும் அப்படிங்கிற பொறுப்பு எல்லாருக்குமே இருக்கணும். கண்டிப்பா இவ்வளவு நேரம் நீங்க பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி.